வணக்கம். திறமைந்து புலமைப்பரிசில் பரீட்சைக்கு தயாராகும் மாணவர்களுக்காக எதிர்பார்க்கை வினாக்களை உள்ளடக்கிய என்னால் வெளியிடப்பட்ட வெற்றிக்கனிகள் எனும் பயிற்சி நூல் பற்றி தங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஆயினும் மீள ஞாபகமூட்ட வேண்டிய நிலையில் இருக்கின்றேன். இந்த வெற்றிக்கனிகள் எனும் பயிற்சிகள் வெற்றிக்கனிகள் என்று பெயர் சூட்டப்பட்டதற்கே காரணம் 1995 ஆண்டு 1995 ஆண்டு கல்வி திட்டத்தில் புலமைப்பரிசில் பரீட்சை கல்வி திட்டத்தில், அதாவது பரீட்சை வினா தயாரிப்பு கல்வி திட்டத்தில் மாற்றம் ஏற்பட்ட போது, அதற்கு முன்பெல்லாம் கணிதம் தமிழ் என்ற இரு பாடப்பரப்புகள் மாத்திரம்தான் பரீட்சைகளில் வினாவப்பட்டன. 95 ஆண்டில் இருந்துதான் வினாத்தாள் 1 நுண்ணறிவு சார்ந்த விடயங்களையும் வினாத்தாள் 2 பாட விடயங்களையும் சார்ந்ததாக வந்தது. அது ஆரம்பத்தில் வருகின்ற போது இலகுவாகவே இருந்து வெற்றிகளை நிறைய எங்களுக்கு அள்ளி குவித்தன. மீள வர 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 அந்த பரீட்சைக்கு பெற்றோர் கவனம் கூடிய கரிசனை செலுத்த தொடங்கியதாலும் எல்லா பக்கங்களாலும் கூடிய முக்கியத்துவம் அதற்கு வழங்கப்பட்டமையால் அந்த பரீட்சை ஓரளவு கடின போக்காக வந்து இப்பொழுது அது 10 வயது பிள்ளை ஆக இருந்தாலும், உடல் வயது 10 இருந்தாலும், ஒரு 15 உளவயது உள்ள பிள்ளைக்கான பரீட்சையாக மாறிவிட்டது. ஏனென்றால் அங்கு ஒரு தவறும் இல்லை. திறமையான மாணவர்களை அதிதிறமையான மாணவர்களை தெரிவு செய்து அவர்களுக்கு பாடசாலைகளில் அனுமதி, முன்னணி பாடசாலைகளில் அனுமதி பெற்றுக் கொடுப்பதற்கும், வறிய மாணவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நிவாரணத் தொகை கொடுப்பதற்குமாகத்தான் இந்த பரீட்சை நடத்தப்படுகின்றது. இது கல்வியின் தந்தை, இலவச கல்வியின் தந்தை CWW கண்ணங்கரா அவர்களால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அப்போ இந்த உன்னதமான கல்வி சேவையில் சரியான திறமையான அதிதிறமையான மாணவரை தெரிவு செய்வதற்காக இந்த பரீட்சை இப்பொழுது கடினப்போக்காக இருக்கின்றது. ஆனால் கடினப்போக்கு என்று சொல்வதற்கும் இடமில்லை. என்ன காரணம் என்றால், இந்த பரீட்சையில் 200 புள்ளிகளில் 190 புள்ளிகளுக்கு மேல் நிறைய பிள்ளைகள், 180 புள்ளிகளுக்கு மேல் நிறைய பிள்ளைகள் பெறுகின்றார்கள். அதனால்தான் வெட்டுப்புள்ளி உயர்ந்து கொண்டே போகின்றது. அப்போ மாணவரால் முடியும் என்பது இதில் இருந்து எங்களால் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் விடாமுயற்சி உள்ள மாணவர் தான் வெற்றி அடைகின்றான் என்பதும் தெளிவாகின்றது. ஆகவே அன்பு பெற்றோர்களே, ஆசிரியர் பெருந்தகைகளே, மாணவ செல்வங்களே, நீங்கள் இந்த பரீட்சையை வெற்றி கொள்ள வேண்டுமாக இருந்தால் தொடர்ச்சியான விடாமுயற்சி இதற்கு அவசியம் என்பதை மனதில் நிலைநிறுத்தி கொண்டு தொடர்ச்சியாக, அதாவது இதே சிந்தனையாக இருப்பீர்களாக இருந்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். ஒரு விடயத்தில் நாங்கள் ஈடுபட்டால் அந்த விடயமே எங்களுக்கு முதல்ல முன்னணியில் நின்று கொண்டிருந்தால், சிந்தையில், அதாவது மனதில், எண்ணங்களில் முன்னுக்கு நின்று கொண்டிருந்தால் அந்த விடயத்தில் நாங்கள் சாதிக்க முடியாது என்பது அகராதியிலேயே இல்லை. அதாவது முடியாது என்ற வார்த்தை சோம்பல் உள்ளவர்களுக்குரிய வார்த்தை. உற்சாகமுள்ள விடாமுயற்சி உள்ள பிள்ளைகளுக்கு அந்த முடியாது என்ற சொல் அவர்களுடைய அகராதியில் இல்லை. சரி, இனி நான் பரீட்சை தாளுக்குள் நுழைகின்றேன். இது 5வது மாதிரி பரீட்சை. வினாத்தாள் 1. மொத்தம் 24 பரீட்சைகள் உள்ளன, வெற்றிக்கனிகள் என. அந்த 24 பரீட்சைகளில் 12 பரீட்சைகள் வினாத்தாள் 1 ஆக 8 பக்கங்கள்,
8 பக்கங்களும், வினாத்தாள் 2ஆக 12 பரீட்சைகள் 8 பக்கங்களுமாக இந்த பரீட்சைத்தாள்கள் என்னால் கடந்த கால அரசு பரீட்சைத்தாள்களை ஆதாரமாக கொண்டு எதிர்பார்க்கை வினாக்களை தயாரித்து வெளியிட்டுள்ளேன். அதாவது 95ஆம் ஆண்டு வெற்றிக்கணிகளை வெளியிட்ட நான் 2024-25 வெற்றிக்கணியில் சாதனை படைக்க வேண்டும். 30 வருடங்களுக்கு பிறகும் அந்த பேருக்கு வெற்றிக்கு ஒரு உயிர் பூட்ட வேண்டும் என்ற என்னுடைய உள்ளார்ந்த வேட்கையினாலேயே இப்பெயரை சூட்டி இந்த பரீட்சைத்தாளை தயாரித்திருக்கிறேன். நிச்சயமாக என்னுடைய இந்த பரீட்சைத்தாள்கள் இந்த பரீட்சைக்கு மிக சிறந்த பயனை தரும் என்பது என்னுடைய அனுபவம் சார்ந்த உண்மையான கூற்று. சரி, நான் இனி பரீட்சைத்தாளுக்குள் நுழைகின்றேன். இது 5வது பரீட்சைத்தாள், அதாவது வெற்றிக்கணி 5வது வெற்றிக்கணி, வினாத்தாள் 1, ஆசிரியர் பி. அம்பிகை பாகர். முதலாவது வினா, தரப்பட்ட கட்டத்தின் உள்ளே உள்ள உருவுக்கு பெருமளவில் ஒத்ததாக வெளியப்பட்டுள்ள உரு இது. இங்கே முதலில் ஒரு கட்டம் தந்திருக்கு. அந்த கட்டத்துக்கு விடையாக 3 கட்டங்களுக்கு படங்கள் தரப்பட்டிருக்கு. அதில் எது பொருத்தமாக கண்டுபிடிக்கணும். அப்போ நாங்கள் இதில் பொதுவில் பார்க்கிற போது கண், மூக்கு, வாய் என்று பார்க்கிற போது இங்கே 2 இடத்துல மூக்கு வித்தியாசமாக இருக்கின்றது. அப்போ நாங்கள் அதை கொண்டு டக்குன்னு தீர்மானிக்க முடியாது. ஏன் ஒன்றைத்தான் நாங்கள் தீர்மானிக்க முடியும். அடுத்ததாக இதுக்கு ஒத்ததாக இருப்பது இது 2ம் இல்லை என்பது தெரிந்தபடியால் நிச்சயமாக இதாயிருக்கலாம். இப்போ அடுத்து இதில் வேறு என்ன வேற்றுமை இருக்கின்றது? இதில் சதுரம் இருக்கின்றது, இதில் வட்டமாக இல்லை. ஆகவே 2வது தான் மிக பொருத்தமான விடையாகும். அப்போ இது எங்களுடைய அவதானிப்பு ஆற்றல், அதாவது ஒற்றுமை வேற்றுமை இயல்புகளை தொடர்புகளை இனங்காணும் ஆற்றல். இனி 2வது வினா, ஒரு ஏஐ ஒத்த ஓருருவை பெறுவதற்காக ஒரு பியில் செய்ய வேண்டிய மாற்றங்களின் எண்ணிக்கை. அப்போ நாங்கள் இங்கே பியில் தான் மாற்றங்களை பார்க்க வேண்டும். முதலாவதாக இந்த பூ இதழில் நரம்புகள் தரப்படவில்லை, அது 1. 2வதாக இந்த இலையிலே நரம்புகள் தரப்படவில்லை, அது 2வது. 3வது இந்த பகுதியிலே ஒரு இலை இருக்கின்றது, அது இங்கே காணப்படவில்லை, 3வது. 4வது இந்த பூச்சாடியில் இருக்கின்ற புள்ளிகள். அப்போ இதில் உள்ள ஏ ஒத்த ஓர் உருவை பெறுவதற்காக பியில் இந்த 4 மாற்றங்களும் செய்ய வேண்டும். ஆகவே வினாக்கு விடை 4. இனி 3வது 4வது வினாக்குரிய அறிவுறுத்தலை பார்ப்போம். 3, 4 ஆகிய வினாக்களை கட்டத்தினுள் உள்ள தொகுதியுடன் சேர்ப்பதற்கு மிக பொருத்தமான உரியாது. இதில் கட்டத்துக்களை 3 காடுகளில் வாழுகின்ற மிருகங்கள் தரப்பட்டுள்ளது. யானை, குதிரை, மான். அநேகமாக இவை காடுகளில் தான் வாழுகின்றது. காரணம் என்னென்றால், மனிதரை அண்டி வாழ்வது என்பது மனிதன் தான் பயனடையும் பட்சத்தில் தான் அதை அண்டி வாழ அனுமதிப்பான். அதற்கு பாதுகாப்பு, உணவுகள் வழங்கி அதிலிருந்து பயனை பெறுவான். அப்போ அந்த வகையில் ஆடு இங்கே பொருந்தாத காரணம் என்னென்றால், இந்த கட்டத்துக்கு ஆடு என்பது மனிதரை அண்டி மனிதரால் வளர்க்கப்படுகின்றது. அதிலிருந்து ஆட்டுப்பாலை பெற்று இறைச்சியை பெற்று அவன் தனது உணவுத் தேவையை பூர்த்தி செய்கிறான். இந்த நத்தை என்பதும் பொருந்தாது, நத்தை வேறு வகை உயிரினம். அப்போ இதில் பொருந்தக்கூடியது இந்த இடத்துல சிங்கம்தான். ஆகவே 1வது விடை பொருத்தமானது, அதாவது உள்ள தொகுதியோடு சேர்ப்பதற்கு பொருத்தமானது. அதே மாதிரி 4வதில்
இங்கே புல்லாங்குழல் இருக்கின்றது, நாதஸ்வரம் இருக்கின்றது, மகுடி இருக்கின்றது. இந்த 3 இசைக்கருவிகளும் என்ன ஒற்றுமை என்றால் இவற்றை வாயால் ஊதி இசை எழுப்பும் கருவிகள். அப்போ அதே போன்று வாயால் அதாவது இசை எழுப்பக்கூடிய, வாயால் ஊதுவதன் மூலம் இசை எழுப்பக்கூடிய இசைக்கருவி கொம்பு ஆகும். அதாவது இது தோற்கருவி, மேளங்கள் தோற்கருவி. அதாவது மாட்டுத்தோலை இறுக்கி அதில் அமைத்திருப்பார்கள். அதை தட்டுவதன் மூலம் இசை எழும்புகின்றது. இது நரம்பு கருவி. அதில் உள்ள நரம்புகளை அசைப்பதன் மூலம் அதிலிருந்து ஒலி எழுப்பப்படுகின்றது. ஆகவே விடையாக முதலாவது விடையே பொருத்தமானது. இனி 5வது வினா, இந்த உருவை சரியாக பூர்த்தி செய்ய எந்த உருத்துண்டை இணைக்க வேண்டும்? இப்போ நாங்கள் இந்த உருவுக்கு தேவையான துண்டத்தை இப்படியாக இணைத்தோமாக இருந்தால் இது ஒரு சதுரமுகி வடிவத்தை பெறுகின்றது. அப்போ எங்களுக்கு தெரிகின்றது ஒரு கிடைக்கோடு இருத்தல் வேண்டும். அது இங்கே இருக்கின்றது கிடைக்கோடு. மற்றதுகள் எல்லாம் சாய்கோடாகத்தான் இருக்குது, சாய்கோடு. அப்போ கிடைக்கோடோடு இன்னொரு சாய்கோடு, அதாவது விரிகோணத்தில் அமைந்தது. அப்போ இதுதான் இதற்கு பொருத்தமானது. ஆகவே 3வது விடைதான் அந்த வெற்றிடத்துக்கு பொருத்தமானது. இனி 6வது வினாவை பார்ப்போம். கட்டத்தினுள் உருக்களை பாருங்கள். இந்த 3 உருத்துண்டுகளையும் ஒன்றுபட சேர்த்து அமைக்கக்கூடிய தனி உரு இது. இதில் மேசை இருக்கின்றது, ஒரு மாணவன் ஒரு மாணவியின் படம் தரப்பட்டுள்ளது, நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார்கள். அப்போ ஒரு மேசையை பயன்படுத்தி இந்த இருவரும் கல்வி கற்பதாக இருந்தால் இந்த படம் இதில் ஒற்றுமை என்று கேட்கப்படுகின்றது. பொதுவாக பார்த்தால் 3ம் சரியாகத்தான் இருக்கும். ஏன், அதாவது மேசையின் நீளப்பாங்காக எதிரெதிராக இருக்கிறார்கள், அகலப்பாங்காக எதிரெதிராக இருக்கிறார்கள். மேசையின் நீளப்பாங்கிலே ஒரே பக்கத்தில் இருவரும் இருக்கிறார்கள். இப்போ வகுப்பறையிலே அப்படித்தான் இருப்பார்கள், ஒரே பக்கத்தில் 2-3 என்று இருப்பார்கள். அப்போ இதில் 3மே ஒற்றுமையாக இருக்கின்ற இடத்துல நாங்கள் உள்ள விசேஷத்தன்மைகளை உற்று அவதானித்து எது மிக பொருத்தம் என்று பார்ப்போமாக இருந்தால், ஒருவர் ஒரு மேசையிலே அமர்ந்து படிக்கின்ற போது பேனா அவருடைய வலதுகை பக்கமாக இருக்கும், புத்தகங்கள் இடதுகை பக்கமாகத்தான் இருக்கும். ஏன், பேனா உடனடியாக வலது கையால் எடுத்து எழுதுவது, புத்தகத்தை இடது கையால் எடுத்து பிரட்டி அந்த குறித்த பக்கத்தை கண்டுகொள்ளலாம். அப்போ பேனா வலது கையிலே இருக்கக்கூடியதாக இவர்கள் அமர்ந்திருக்கிற ஒழுங்கு 1வது படம்தான் பொருத்தமாக இருக்கின்றது. வலது கை, இது வலது கை. அப்போ 1வது சித்திரப்படமே இதற்கு பொருத்தமாக இருக்கின்றது. இனி 7வது கேள்வியை பார்ப்போம். பகலவன் கவிதை அவனாகிய சொற்களை இடமிருந்து வலமாக 2 சொற்களையும் கீழிருந்து மேலாக ஒரு சொல்லையும் எழுதி நிரப்பிய பின் கட்ட வலையமைப்பில் வெற்றி அடைப்பில் இல் எனும் எழுத்தை எழுதிய போது மேலிருந்து கீழாக உருவாகிய 3 எழுத்து சொல் யாது? இங்கு எங்களுக்கு 3 சொற்கள் தரப்பட்டிருக்கிறது. பகலவன், கவிதை, அவன். இதிலே 2 இடமிருந்து வலமாக 2 சொற்களை எழுதட்டுமாம். இதில் 2 சொற்களை, கீழிருந்து மேலாக ஒரு சொல்லை எழுதட்டாம். அப்படி எழுதி நிரப்பிய பின் கட்ட வலையமைப்பிலே ஒரு வெற்றி அடைப்பு உருவாகும். அதில் இல்லென்ற எழுத்தை எழுதினால் மேலிருந்து கீழாக உருவாகும் 3 எழுத்து சொல் கேட்கப்படுகின்றது. அப்போ இந்த வினாக்களை உற்று அவதானித்து வாசித்து விளங்க வேண்டும், மிக முக்கியம். ஏனென்றால் இங்கே செயற்பாடு இதுகளை செய்தால் தான் சரியான விடையை கண்டுபிடிக்க முடியும்.
அப்போ நாங்கள் முதல்ல இடமிருந்து பலமாக 5 எழுத்து சொல்ல எழுதுவது மிக இலகுவானது. அப்போ பகலவன் என்பது இந்த இடத்துல தான் வரும், வேறு இடம் 5க்கு இடமிருந்து பலமாக இல்லை. அப்போ நிச்சயமாக பகலவன் இங்கே தான் வரும். இப்போ கவிதை என்ற இடமிருந்து பலமாக கவிதையா அவனா எழுதுவது என்பது எங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கின்றது. அதாவது இந்த இடத்திலே இடமிருந்து பலமாக கவிதையை எழுதுவதா அல்லது அவனை எழுதுவதா என்பது எங்களுக்கு இடர்பாடாக இருக்கின்றது. ஆனால் இன்னொன்று சொல்லப்படுகின்றது, ஒரு சொல் கீழிருந்து மேலாக ஒரு சொல்லை எழுத வேணும். அப்போ கீழிருந்து மேலாக என்றால் கீழே இருந்து, இப்போ இதில் கீழே இருந்து மேலாக போனால் ஒரு சொல் உருவாக முடியாது. காணா என்றது இறுதியில் தான் வருது. இப்போ இதில் கீழிருந்து மேலாக போனால் ஒரு சொல் உருவாக முடியும். அப்போ இந்த இடத்திலே அவன் என்பது வருகின்றது. அப்போ நாங்கள் இடமிருந்து பலமாக இது எழுதினோம், கீழிருந்து மேலாக ஒரு சொல்லாக அவனை எழுதிவிட்டோம். இப்போ எங்களுக்கு நிச்சயமாக தெரியும் கவிதை என்பது இங்கே தான் வரும், இடமிருந்து பலமாக. இப்போ உருவாகி இருக்கிற வெற்றிடம் இது. இந்த வெற்றி அடைப்பில் அங்கே அறிவுறுத்தல் சொல்லப்பட்டிருக்கு, இல்லைன்னாவை எழுதட்டாம். எழுதினால் மேலிருந்து கீழாக வருகின்ற சொல் என்ன? கல்வி. அப்போ கேள்வி கஷ்டமல்ல, அறிவுறுத்தல்களை, தகவல்களை, தரவுகளை நன்றாக விளங்கி விடையளிக்கும் பயிற்சி பெற்றிருத்தல் வேண்டும். இனி அடுத்த 8வது வினாவை பாருங்கள். உருக்களில் காட்டப்பட்டுள்ள 3 சந்தர்ப்பங்களையும் ஒழுங்கு முறைப்படி காட்டும் விடை இது. இதில் 3 சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. ஏ என்பது ஒரு குயவன் பனேசில்லில் மட்பாண்ட கைத்தொழிலாக களிமண்ணை அந்த பனேசில்லில் வைத்து பனேசில்லு உருட்டுவதன் மூலம் ஏதோ ஒரு வினைப்பொருள் உருவாக்குகின்றார். அப்போ இதில் பி என்பது ஒரு பூச்சாடியோ அல்லது பானையோ உருவாக்கப்பட்டு இருக்கின்றது. சி என்பது ஒரு பாத்திரம். அப்போ இதில் என்ன மிக முக்கியத்துவம் என்றால், இதை ஆக்குவது களிமண்ணால். அப்போ களிமண்ணை கொண்ட பாத்திரம் இதுவாக கருதுவோம். இது உருவாக்கப்பட்ட பாத்திரம் அல்ல. களிமண்ணை கொண்ட பாத்திரம் சீயாக இருந்தால் அதை வைத்து குயவன் பனேசில்லில் களிமண்ணை வைத்து அதை சில்லை சுற்றி கொண்டு அவன் கை திறனால் ஒரு பூச்சாடி அல்லது பானை உருவாக்குகின்றான். அப்போ CAB என்ற 2வது விடை பொருத்தமானது. இனி நாங்கள் 8வது வினாவை பார்வையிடுவோம். இவ்வுருவை ஒரு சதுரமுகியாக ஆக்குவதற்கு இதனுடன் இன்னும் இணைக்கப்பட வேண்டிய சிறிய சதுரமுகிகளின் எண்ணிக்கை யார்? சதுரம் என்றால் தெரியும், நீளம் தர அகலம் சமன் என்பது. நீளமும் அகலமும் சமனாயிருப்பதுதான் சதுரம். அது 2 பரிமாணம். நீளமும் அகலமும் நட்டம் கொண்டது 2 பரிமாணங்கள் உள்ளது, 2 பரிமாணம். இதே போல இந்த சதுரங்களை முகங்களாக உடைய சதுரமுகி 3 பரிமாணம். நீளம், அகலம், உயரம். அந்த சதுரம் எப்படி நீளம் அகல பக்கங்கள் சமனோ அதே போல் சதுரமுகியிலையும் நீளம் அகலம் பக்கங்கள் சமனாக இருக்கும். அப்போ இதன்படி நாங்கள் இந்த வடிவத்தை இப்போ பார்க்கின்ற போது ஒரு பக்கத்தை நாங்கள் நீளமாக இருந்தால், ஒரு பக்கத்தை அகலமாக இருந்தால், மற்ற பக்கம் உயரமாக கருதுதல் வேண்டும். இங்கே உயரமான பகுதிக்கு சில பகுதிகள் இல்லை, சில சதுரமுகி துண்டுகள் இல்லை, சிறிய சதுரமுகி துண்டுகள். அப்போ நாங்கள் கீழே பார்க்கின்ற போது 3, இங்கே 3, அப்போ மேலேயும் 3ஆக இருக்கணும். அப்போ 3 தர 3 9, 9 தர 3 27 துண்டங்கள், சிறிய சதுரமுகி துண்டங்கள் இங்கே அமைந்திருத்தல் வேண்டும். ஆனால் இங்கே 3 படி 1 நிரை, 2 நிரை, 3 நிரை, 4 நிரை இருக்கின்றது.
அப்போ 4 × 3 12 சதுரமுகி துண்டுகள் தான் இருக்கின்றது. அப்போ இன்னும் தேவையானது 27 12 போனால் 15 துண்டுகள் என்ற இரண்டாவது விடை பொருத்தமானதாக இருக்கின்றது. இனி நாங்கள் 10வது வினாவை பார்வையிடுவோம். ஒரு இடத்திலிருந்து இந்த இடத்துல நீங்கள் இந்த ஓர் என்பதற்கும் ஒரு என்பதற்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை தெரிந்து கொள்ளுங்கள். ஓர் என்பது உயிரெழுத்துக்களுக்கு முன்னுக்கு ஒன்று என்பதை ஓர் என்றும், மற்ற எழுத்துக்களுக்கு முன்னுக்கு ஒன்று என்பதை ஒரு எனவும் நாங்கள் குறிப்பிடலாம். அப்போ உயிரெழுத்தாக இருந்தால் அதுக்கு முன்னுக்கு ஓர் என்பது பயன்படுத்தணும். சரி, ஓரிடத்திலிருந்து பயணித்து ஆரம்பித்த சிறுமி ஒருத்தி 20 மீட்டர் வடக்கு நோக்கி சென்று, அப்போ இந்த இடத்துல எங்களுக்கு திசைகள் முக்கியத்துவமாக இருக்கின்றது. நாங்கள் 4 திசைகளையும் குறித்து கொண்டால் இப்படியாக ஒரு சிலுவை அடையாளத்தை போடுவோம். இது வடக்கு. வலஞ்சொலியாக திசைகளை சொன்னால் வந்த, கிளவி கிழக்கு, தென்னைக்கு மேலே மேற்கு, வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு என்று குறித்தோம். இப்போ இங்கே என்ன சொல்லப்படுகின்றது? சிறுமி ஒருத்தி 20 மீட்டர் வடக்கு நோக்கியும், அப்போ வடக்கு நோக்கி செல்வதென்றால் இப்படியாக செல்வதுதான் வடக்கு. அப்போ இதில் இது பொருந்தாது, இது தெற்கு நோக்கி போகின்றது. ஆரம்பித்த இடத்துல இருந்து இது வடக்கு நோக்கி இருக்கின்றது. இவங்களே வடக்கு ஆரம்பித்த இடம் இது, இதிலே ஆரம்பித்த இடம் இது. அப்போ இது வர்ற இடம் இது அல்ல. அப்போ இது பொருந்தும். இப்போ வடக்கு நோக்கி 20 மீட்டர்ன்றது இதுவும் பொருந்தும், வடக்கு நோக்கி 20 மீட்டர்ன்றது இதுவும் பொருந்தும், வடக்கு நோக்கி 20 மீட்டர் என்பது இதுவும் பொருந்தும். அப்போ 3 விடைகளும் பொருந்துகின்றது. வடக்கு நோக்கி 20 மீட்டர். ஏனென்றால் இங்கே ஒவ்வொரு கோடையும் 2ஆக பிரித்து 10 மீட்டராக தரப்பட்டிருக்கும். அப்போ இங்கே முதல்ல 20 மீட்டர் என்பது இங்கே 2ஆக பிரித்து தரப்பட்டிருக்கும். மேலே 3ஆக பிரித்து 30 மீட்டர் என்பதும் தரப்பட்டிருக்கும். அப்போ 20 மீட்டர் வடக்கு நோக்கி என்பதற்கு 3 விடைகளும் பொருந்துகின்றது. சென்று திரும்பி 30 மீட்டர் கிழக்கு திசை. அப்போ கிழக்கு திசை என்பது இங்கே. அப்போ இப்படி போய் இங்கே திரும்பினால் அது மேற்கு திசை. அப்போ இந்த விடை இனி நாங்கள் பார்க்க தேவையில்லை. அப்போ இதில் பார்த்தால் வடக்கு திசையில் 20 மீட்டர் போய் 30 மீட்டர் கிழக்கு என்பது இதுவும் பொருந்துகின்றது, இதுவும் பொருந்துகின்றது. அப்போ இந்த 2 விடையில் அடுத்த தகவல்களை கொண்டு நாங்கள் சரியானபடியே தெரிவு செய்யணும். 20 மீட்டர் அதாவது கிழக்கு நோக்கி சென்று மீண்டும் திரும்பி 20 மீட்டர் தெற்கு நோக்கி. அப்போ 20 மீட்டர் தெற்கு நோக்கி 2 படங்கள்லேயும் சரி, 20 மீட்டர் தெற்கு நோக்கி. அப்போ அந்த தகவலும் இங்கே சரியாக இருக்கின்றது. தெற்கு நோக்கி சென்று திரும்பி இறுதியில் மேற்கு நோக்கி 20 மீட்டர் சென்று மேற்கு நோக்கி 20 மீட்டர், மேற்கு நோக்கி 20 மீட்டர், அதுவும் 2 விடைகளும் சரி. சென்று தனது பயணத்தை முடித்து கொண்டார். அப்போ இந்த சிறுமி ஆரம்பத்தில் வடக்கு நோக்கி 20 மீட்டர், கிழக்கு நோக்கி 30 மீட்டர், தெற்கு நோக்கி 20 மீட்டர், அப்புறம் மேற்கு நோக்கி 20 மீட்டர், 2ம் பொருத்தமாக இருக்கின்றது. பயணத்தை முடித்து கொண்டார். அவள் ஆரம்பித்த இடத்திலிருந்து, இதான் ஆரம்பித்த இடம், ஆரம்பித்த இடத்திலிருந்து தற்போது உள்ள இடம் இது. தற்போது உள்ள தூரத்தையும் வழிப்பாதையையும் குறித்து காட்டும் விடையை தெரிவு செய்ய. அப்போ இதற்கான தூரம் தான் இப்போ கேட்கப்படுது. தூரமும் வழிப்பாதை 2ம் பொருத்தமாக இருக்கின்றது. தூரம் என்பது இது 10 மீட்டராக இருத்தல் வேண்டும். அப்போ 2வது விடைதான் பொருத்தம். இது 90 மீட்டர் என்பது 20, 30, 20 என்பதை கூட்டித்தரப்பட்டுள்ளது. அது விடை பொருத்தமற்றது. அதாவது வழிப்பாதை என்ற முழு தூரமும் தான் 90 மீட்டர். இனி நாங்கள் 11வது வினாவை பார்வையிடுவோம். அழைப்பில் தரப்பட்டுள்ள தகவல்களை பயன்படுத்தி
விடையை தெரிவு செய்க. இங்கே ஒரு பாத்திரத்தோட சிறிய பாத்திரம் கூட்டப்பட்டு நிறை தரப்படுகின்றது. அதே பெரிய பாத்திரத்தோடு அதே சிறிய பாத்திரம், பெரிய பாத்திரத்திலிருந்து அதே சிறிய பாத்திரம் கழிக்கப்பட்டு நிறை தரப்படுகின்றது. இப்போ நாங்கள் இதுக்கு கணித ரீதியாக தொடர்பு காண்பதற்கு இப்போ இங்கே பாருங்கோ, இங்கே இது கூட்டப்படுகின்றது, இங்கே இது கழிக்கப்படுகின்றது. ஒன்று கூட்டப்பட்டு கழிக்கப்பட்டால் அங்கே ஒரு செயலில் நடக்கவில்லை, பொறுமதி இல்லை. நான் ஒரு வருடம் 50 ரூபா வாங்குகிறேன், திருப்பி 50 ரூபா கொடுத்துட்டேன். அப்போ என்னட்ட ஒரு மாற்றம் இல்லை, ஆரம்பத்தில் இருந்தால் தான் இப்போ இருக்குது. அப்போ இந்த விடைகள் இரண்டும் இந்த 2 பெரிய பாத்திரத்துக்கு உரியதாக இருக்கும். இரண்டையும் கூட்டினார். அதாவது முதல்ல கூட்டப்பட்ட கிலோ 3 கிலோகிராம் 600 கிராமையும் கழிக்கப்பட்ட நிறை 2 கிலோகிராம் 400 கிராமையும் கூட்டினால் அது ரெண்டும் குறிப்பது பெரிய பாத்திரம் 2 நிறை. அப்போ இது 2ஆல் வகுத்தால் சிறிய பாத்திரம் ஒன்று நிறை 3 கிலோகிராமாக இருக்கின்றது. இது 3 கிலோகிராம், இது 3 கிலோகிராம். 3 கிலோகிராமுடைய 600 கிராம் சேர்ந்தால்தான் 3 கிலோகிராம் 600 கிராம். அப்போ இது 600 கிராம். 3 கிலோகிராமிலே 600 கிராம் போனால்தான் 2 கிலோகிராம் 400 கிராம். அப்போ இதன் மொத்த தொகை 9 கிலோகிராம் 600 கிராம் என்பது ஆகும். இப்போ இதில் சிறிய பாத்திரத்தின், அதாவது பெரிய பாத்திரம் 2ஐயும் தவிர்த்து சிறிய பாத்திரத்தில் நிறைய காண வேண்டுமாக இருந்தால் இந்த பெரிய தொகை கூட்டிய தொகையிலிருந்து கழித்த தொகையை கழிக்கணும். கழித்தால் அதாவது 3 கிலோகிராம் 600 கிராமில் இருந்து 2 கிலோகிராம் 400 கிராமை கழித்தால் 1 கிலோகிராம் 200 கிராம் வருகின்றது. அது 2ஆல் வகுத்தால் 600 கிராம் ஒரு சிறிய பாத்திரத்திൻ്റെ, அதாவது இந்த 1 கிலோகிராம் 200 கிராம் 2 சிறிய பாத்திரத்திൻ്റെ நிறையாக இருக்கின்றது. இனி நாங்கள் அடுத்த வினாவுக்கள் நுழைவோம். 17வது வினா, 12வது வினா தரப்பட்டுள்ள 3 படிமுறைகளின் கீழ் மாதிரி பரீட்சை ஒன்று நடைபெற்றது. வினாத்தாள் 1 படிமுறை 1, வினாத்தாள் 1 30 நிமிடங்கள், படிமுறை 2 இடைவேளை, படிமுறை 1 அரை மடங்கு. அப்போ 30 அரை மடங்கு 15 நிமிடங்கள். படிமுறை 3 வினாத்தாள் 2 படிமுறை 2 5 மடங்கு 15 5ஆல் பெருக்கினால் 75 நிமிடங்கள். இப்போ கேள்வி, மாதிரி பரீட்சை காலை 10:30க்கு ஆரம்பித்திருந்தால் எத்தனை மணிக்கு முடிவித்திருக்கும்? அப்போ 10:30க்கு இது. அப்போ நாங்கள் இதில் 3க்கும் செலவான நேரத்தை கூட்டி அந்த 10:30ஓட கூட்டலாம். அப்போ 30 நிமிடம் சரி, 15 நிமிடம் சரி, 75 நிமிடம் என்றது 60 நிமிடத்துக்கு மேலே என்றால் மணி நிமிடமாக கருத்த வேண்டும். அப்போ 60ஆல் வகுத்தோமாக இருந்தால் 1 மணித்தியாலமும் 15 நிமிடங்களாக வரும். இது மணி நிமிடம். அப்போ இந்த மணி நிமிடங்களை கூட்டுவோமாக இருந்தால் 60க்கு மேலே 59க்கு மேலேயே போடக்கூடாது நிமிடக்கல்ல உள்ள குலத்தில். அதாவது இந்த நிரலில் 59க்கு மேலே போடக்கூடாது. அப்போ ஒன்று வருகிறது 60 இங்கே போட இல்லாது. அப்போ நாங்கள் 0 போடுறோம். அந்த 60 1 மணி நேரமாக கொண்டு வந்து இதோட கூட்டினால் 2 மணி நேரம். அப்போ 10:30ஓடு 2 கூட்டுவோமாக இருந்தால் 12:30 என்பது விடையாக அமைகின்றது. இனி நாங்கள் 13வது கேள்வியை பார்வையிடுவோம். 5 வட்டங்களுக்குள் 5 உரோம எண்களை ஏறு வரிசையில் ஒழுங்க வைத்தால் உருக்கள் அமையும் ஒழுங்கு யாது? இங்கே உரோமனின் அந்த குறியீட்டுக்குரிய பருமதி தெரிய வேணும். அதுக்கு அதோடு சேர்த்து அந்த வட்டத்துக்குள்ள கீழே தரப்பட்ட குறியீடுகள் வடிவங்களை தெரிந்து கொள்ள வேண்டும்.
அப்போ உரோமன் எண்ணை ஒழுங்குபடுத்தி அதற்கு ஏற்ப ஏறுவரிசையில் அதற்கேற்ப அந்த வடிவங்களே நாங்கள் சரியாக அமைந்தபடியே கண்டுபிடிக்க வேண்டும். அப்போ நாங்கள் இந்த உரோமன் எண்களுக்கு பெருமானத்தை கொடுப்போம். 10 விட 1 குறைந்தால் 9, எக்ஸை விட ஐ என்றால் எக்ஸ் என்பது 10, 10 விட ஐ 1 குறைந்தது 9, 5 விட 1 குறைந்தது 4, 5ஓடு 1 சேர்ந்தது 6. அதாவது இடது பக்கம் வந்தால் குறைவு, வலது பக்கம் இருந்தால் கூட. எக்ஸ் என்கின்ற உரோமன் எண்ணோட இடது பக்கம் ஐ இருந்தால் நாங்கள் எங்களுடைய கைப்பக்கமாக பார்க்குறோம். இடது பக்கம் ஐ இருந்தால் அது ஒன்று குறைவு 9. பி என்ற 5ஓடு இடது பக்கம் ஐ இருந்தால் அது ஒன்று குறைவு 4. பி என்றதோட வலது பக்கம் ஐ இருந்தால் ஒன்று கூட 6. அடுத்தது 3. அடுத்தது எக்ஸோடு ஐ இருந்தால் 10ஓடு 1 11. இப்போ ஏறுவரிசையில் அமைக்கின்ற போது மிக பெருமதி குறைந்தது இந்த எண்ணாகும். அப்போ முதலாவதாக ஏறுவரிசை என்று நிச்சயமாக தெரியும். அப்போ முதலாவது முக்கோணம் அமைந்த விட இது ஒன்று தான். இதுகள் பிழை. அப்போ இந்த விடையை நாங்கள் இனி கவனிச்செலுத்த வேண்டியதில்லை. இந்த விடை பொருத்தமாண்டு பார்த்தால் போதும். அப்போ இது 3, இது 4, இது 6, இது 9, இது 11 பொருத்தமாக இருக்கின்றது முதலாவது விடை. இனி நாங்கள் 14வது வினாவை பார்வையிடுவோம். கீழே தரப்பட்டுள்ள ஒரே அளவான 3 ஒளி ஊடு புகுந்தாள்களை ஒன்றன் மீது ஒன்று வைப்பதனால் கிடைக்கும் ஒரு யாது? ஒளி ஊடு புகுந்தாள் என்றால் ஒரு தாளுக்கு மேலே ஒரு தாளை வைத்தால் கீழே உள்ள தாள் இந்திய எழுத்துக்கள் அடையாளங்கள் மேலுள்ள தாளினூடாக தெரியும். அதற்காக வெளிச்சம் ஊடுருவதென்றதான் கருத்து. அப்போ நாங்கள் டிஷ்யூ பேப்பரை பயன்படுத்துவோம். ஒரு புத்தகத்திலே அல்லது உள்ள படத்தை கீறணும்னா டிஷ்யூ பேப்பரை வச்சு அதுக்கு மேலால் பென்சிலால் கீறி அந்த வடிவத்தை படத்தை நாங்கள் கீறிக்கொள்வோம். அதுக்கு டிஷ்யூ பேப்பரை ஏன் பயன்படுத்துகிறோம்? அந்த டிஷ்யூ பேப்பர் ஒளி ஊடுருவ விடும். அப்போ கீழே உள்ள படத்தின் வடிவத்தை மேலே அப்படியே காட்டும். அதுக்கு மேலே நாங்கள் பென்சிலால் கீறி அந்த வடிவத்தை கறிக்கொள்ளலாம். அப்போ இது ஒளி ஊடு புகுந்தாள்களை பயன்படுத்தி ஆக்கப்பட்டதில் ஒன்றன் மீது ஒன்று வைப்பதனால் கிடைக்க முடியாது. அப்போ நாங்கள் முதல் வரிசையை பார்ப்போமா இருந்தால், அதாவது ஒரு நிலைக்குத்து கூடு, அடுத்தது கிடைக்கோட்டில் நடுவில் வட்டம், பிறகு ஒரு பெரிய வட்டம். அப்போ இது முதலாவதாக எதில் பொருத்தமாக இருக்கின்றால் 3இல் தான் பொருத்தம். இதிலேயோ பொருத்தம் இல்லை. அடுத்த 2வது உருவ போடுவோமாக இருந்தால் சாய்வாக வட்டம், அடுத்தது சாய்வாக வட்டம், தரை என்கின்ற அடையாளம். அப்போ 2வதும் இதுதான் சரியாக இருக்கின்றது. இது முதலாவதும் சரி, 2வதும் சரி. 3வது கிடைக்கோடு, நிலைக்குத்து கோடு, வட்டம். அப்போ 3வதும் பொருத்தமாக இருக்கின்றது. 4வது நிலையாக அரைவட்ட வளைவு கோடு, அடுத்தது அரைவட்ட முதல்ல வலது பக்கம், அடுத்தது இடது பக்கம், பிறகு நடுவில் ஒரு வட்டம். அப்போ 3வது விடையே பொருத்தமாக இருக்கின்றது. இனி நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்வோம். ஒரு சுவர்க்கடிகார முகம் 4 துண்டுகளாக உடைந்துவிட்டது. 4 சமமான துண்டுகளாக. இங்கே வினாக்களை நான் வாசிக்கே இப்போ 4 துண்டுகளாக என்று தான் வாசித்தேன் நான். அப்போ பிள்ளைகளும் அப்படித்தான் அவசரத்தில் வாசிப்பார்கள். அப்படி வாசிக்காமல் சொற்களை அச்சுறுத்தி விளங்கி வாசிக்கணும் என்றதை கவனத்தில் கொள்ளுங்க. ஒரு சுவர்க்கடிகார முகம் 4 சமமான துண்டுகளாக உடைந்துவிட்டது. அவற்றில் 3 துண்டங்களில் காணப்பட்ட எண்களின் கூட்டுத்தொகை 63 ஆகும். 4வது துண்டத்தில் காணப்பட்ட எண்கள் அல்லாத விடை. இதையும் கவனிக்கும். அப்போ இங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமானது 4 சமனான துண்டுகள், 3 துண்டில் உள்ள மொத்த எண்ணிக்கை கூட்டுத்தொகை 63, விடை அல்லாத விடை.
பிழையானபடியைத்தான் நாங்கள் தெரிவு செய்யணும். இப்போ நாங்கள் கடிகாரத்தில் எங்களுக்கு தெரியும், ஒரு வட்டமாக ஒரு கடிகாரம் இருந்தால் 12 இங்கே இருக்கும், 1 2 அப்புறம் 3 இங்கே இருக்கும், 6 இங்கே இருக்கும், 9 இங்கே இருக்கும், 4 5 7 8 10 11 இருக்கும். அப்போ 1 இருந்து 12 வரையிலான எண்கள் இருக்கின்றது. அப்போ 1 12 வரையிலான எண்களின் கூட்டுத்தொகையை தெரிந்து இந்த 63 கழித்தால் அந்த வரவேண்டிய கால்பங்கிலே என்ன கூட்டுத்தொகை வரும் என்பது தெரியும். அப்போ 1 இருந்து 12 வரையிலான தொடர் எண்ண இயற்கை எண்ண கூட்டுவதாக இருந்தால் 12வது முக்கோண எண். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இலகுவான முறை 12ஐ அடுத்த எண்ணால் பெருக்கி 12 அடுத்த எண்ணால் பெருக்கினால் 12 3 36 3 மிச்சம் 12 3 15 156. இது 2ஆல் வகுத்தால் 78 தான் அந்த முக்கோணங்கள் 12வது முக்கோணங்கள். அப்போ இந்த எண்களின் கூட்டுத்தொகை 78. இங்கே 3 துண்டங்களில் இருப்பது 63. அப்போ இனி வர வேண்டிய துண்டத்தில் காற்பாகத்தில் இருக்க வேண்டியது 5 1 15. அப்போ நாங்கள் இந்த விடைகளில் பார்ப்போம். 15 அல்லாதபடி ஏதும் இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். அதானே அல்லாதபடி தானே கேட்கப்படுது. அப்போ இது 15 பொருத்தமாக இருக்கும், இதுவும் 15 பொருத்தம், இதுவும் 15 பொருத்தம். அப்போ நாங்கள் அல்லாதபடியை கண்டுபிடிக்க முடியவில்லை இந்த முறையில். இப்போ நாங்கள் பார்ப்போம், இந்த கடிகாரத்தில் இங்கே சொல்லப்படுது 4 சமனான துண்டுகளாகத்தானே உடைந்தது என்று. அப்போ இந்த 6 5 4 என்பது சமனான துண்டாக இருக்குமான்னு பார்த்தால் 4 ஆரம்பித்து இப்படி என்றால் இது கால்பாகம் 90 பாகையில் இருக்கின்றபடியால் கால்பாகம். இந்த விடை சரியாக இருக்கின்றது. ஆனால் இங்கே அல்லாத விடை அல்ல. அப்போ இது விடை அல்ல. இப்போ 8 4 3 என்பது இப்படியாக அமைகின்றது துண்டம். இது 4 சமனான துண்டங்களில் ஒரு துண்டமா? அப்போ இந்த விடை தான் பொருத்தமில்லாத விடை. இது விடை பொருந்தாது. பார்ப்போம். 12 1 2 இப்படியாக அமைகின்றது. 12 1 2 இது 90 பாகை கால்பட்டத்துக்கு அடங்குது. அப்போ இது விடையாக அமையாது. அப்போ 2வது விடை தான் பொருத்தமானது. இனி நாங்கள் 16வது வினாவை பார்வையிடுவோம். உருவில் ஒரு கடதாசிகள் தாள் 1 2 எனும் புள்ளிக்கோடுகள் வழியே 2 தடவைகள் மடிக்கப்பட்ட காகிதத்தின் நடுவில் உருவில் காட்டியது போல் டி எனும் ஆங்கில எழுத்தை வெட்டிய பின் தாளை விரித்து பார்க்கும்போது காணக்கூடிய உரியாது. இங்கே முதல்ல ஒரு சதுரத்தாள் இருக்குது. அதில் முதலாவது மடிப்பு இப்படி, 2வது மடிப்பு இப்படி என்றால் ஒரு சதுரத்தாளை ஒரு தடவை மடித்தால் 2 பாகங்களாகும். அதையே 2வது தடவை மடித்தால் 4 சமனான பாகங்களாக இந்த வடிவம் வந்திருக்கின்றது. இப்போ அதில் தான் தீ வெட்டப்பட்டிருக்கும். அப்போ நாங்கள் இதில் தீ வெட்டப்பட்டது இதுவாக நினைத்தால், இந்த வடிவத்தில் தீயை வெட்டி இருந்தால் இப்போ இது 4 வடிவம் போல இருக்கும். அப்போ இதன் பிம்பமானது இப்படி தீ வெட்டப்படும். தலைகீழாகின்றது. மேலே நிமித்துகின்ற போது தலைகீழாக விரித்து பார்க்கும்போது இந்த தீ இப்படியாக இருக்கும். அப்போ 2வது விடையே பொருத்தமானது. இந்த இயல்புகளிலேயே நாங்கள் தலைகீழ் இயல்பு, இடம்பலம், கண்ணாடி பிம்பத்தோற்றம் என்பதையும் புரிந்து கொள்ளலாம். இனி 17வது கேள்வி. கீழே தரப்பட்டுள்ள ஏபிசிடி என்ற 4 உருக்களையும் பாருங்கள். 3 இருக்கள் ஏதோ ஒரு பொது பண்புக்கு ஏற்ற ஒற்றுமையானவை, ஒன்று வித்தியாசமானது. அது யார்? இங்கே பொது பண்பு என்றால் ஏதாவது பொருந்துகின்ற பண்பு, பொதுவான பண்பு. இப்போ நாங்கள் மனிதர் என்று நாங்கள் சொன்னோம் என்றால் மனிதருக்கு 2 கால்கள் தான் இருக்கும். 4 கால் இருந்தால் அது பொது பண்பு இல்லை, அது வித்தியாசமானது. அதே மாதிரி இதில் பொதுப்பண்பு என்பதில் என்ன கருத்தை கொள்ளப்படுகிறது என்றால் எல்லாம் நேர்கோடுகள் என்ற கருத்து கொள்ளப்படுகின்றது.
நேர்கோடுகள் என்ற கருத்தில் கொள்ளப்படுகின்றது. அல்லது இது நேர்கோடு, அதில் வெட்டி போகிற கோடுகள் சாய்கோடாக இருக்கின்றது. அப்போ இதில் சாய்கோடு இருக்கின்றது, வெட்டுகின்றது நேர்கோடாக கிடையாது, நிலைக்குத்தாக இருக்கின்றது. ஆனால் இதில் மட்டும் வளைகோட்டில் சாய்கோடு வருகின்றது. அப்போ பொதுப்பண்பில் வித்தியாசமானது டி. அது என்ன வித்தியாசம்? வளைகோடு நேர்கோடு என்ற வித்தியாசம். இனி 18வது வினாவை பார்வையிடுவோம். உருவில் செவ்வக வடிவச்சுவருக்கு சதுர வடிவ கடதாசிகள் ஒட்டி அலங்கரிக்கப்பட்டது, திட்டமிடப்பட்டது. ஒரு நிலைக்கு மட்டும் கடதாசிகள் ஒட்டிய இச்சுவரை பூர்ணமாக அலங்கரிப்பதற்கு இன்னும் எத்தனை இதே போன்ற சதுர கடதாசிகள் ஒட்ட வேண்டும்? அப்போ இங்கே நாங்கள் பார்க்கணும், நிரல்ல 1 2 3 4, நிதையில் 1 2 3 4 5 6. அப்போ 6 தர 4 24 துண்டங்கள், 24 சதுர கடதாசுகள் இங்கே தேவை. அதில் ஏற்கனவே 6 முன்பு 9 துண்டங்கள் இருக்குதென்றால் இன்னும் தேவையானது 15 என்பது நிச்சயமாகின்றது. அதெப்படி நிச்சயமாகின்றது? 1 2 3 நிரல், நிறை 1 2 3 4 5 3 5 15. அப்போ முதலாவது விடையே பொருத்தமானதாக இருக்கின்றது. 19வது வினாவை பார்வையிடுவோம். ஏயிலிருந்து பியை அடைவதற்கு முறிந்த கோடுகளினால் காட்டப்பட்டுள்ள 3 பாதைகளின் நீளம் கூடிய பாதை இது. ஏயிலிருந்து பியை அடைவதற்கு 3 வழிப்பாதைகள் தரப்பட்டிருக்க முறிந்த கோடுகளால். இதில் நீளங்கூடிய பாதையை நாங்கள் இனங்காண வேண்டும். அப்போ இந்த கோடுகளில் நீளக்கோடு அகலக்கோடு என கணக்கிட்டு நாங்கள் நீளங்கூடிய பாதையை இனங்கண்டு கொள்ள முடியும். இப்போ முதலாவது என்கின்றதில் நீளமாக இருக்கின்ற கோடுகள் 1 2 3 4. அகலமாக இருப்பது 1 2 3. அப்போ அகலக்கோடுகள் சமனான கோடுகள்லாம் 3. அடுத்ததில் நீளம் பியில் நீளக்கோடுகள் 1 2 3 4 அதே மாதிரியே இருக்குது. ஏ மாதிரிக்கு நீளமாக இருக்கிற கோடுகள் 4. அகலக்கோடுகள் 1, இங்கே 2, இங்கே 3, திரும்ப இங்கே 4. அதாவது திரும்ப இங்கே 5, திரும்ப எல்லாம் அடுத்த 5வது. அப்போ இதில் அகலக்கோடுகள் 5. எப்படி 5? இப்படியாக வந்து ஒரு காய்ப்படி போய் இங்கே போய் திரும்ப இங்கே போய் திரும்ப இங்கே போய் திரும்ப ஒரே இடத்துல 2 தரம், இந்த கோடு 2 தரம் எண்ணப்படுகின்றபடியால் 5. இப்போ இதை பொறுத்தவரையில் நீளக்கோடு 1 2, அகலக்கோடு ஒரு கோடு அல்ல 3, அகலம் 3, நீளம் 1 அகலம் 3. அப்போ இதில் நீளம் கூடிய பாதை இதுதான் பி என்பது எங்களுக்கு புலனாகின்றது. இனி நாங்கள் 20வது கேள்வியை பார்வையிடுவோம். 5 மாணவர்கள் பாடசாலைக்கு வருகை தந்த நேரங்களை பின்வரும் கடிகாரங்கள் காட்டுகின்றன. சந்திரன் அந்த கடிகார நேரத்தை நாங்கள் இலக்கங்களில் கீழே குறித்தால் எங்களுக்கு இலகுவாக விடிய கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். சந்திரன் 7:15, இந்திரன் 7:30, கமலா 7 மணி, விமலா 7:10, அகமட் 7:30. இதில் இதுவரை ஒரே நேரத்துக்கு பாடசாலைக்கு வந்திருக்கிறார்கள். இப்போ கேள்வி, இவர்களில் முதலிலும் இறுதியுமாக பாடசாலைக்கு வருகை தந்த மாணவர்கள் யாவர்? இந்த வினாவில்
வருகிற இந்த மாணவர்கள் முறையே யாவர் என்று ஒரு சொல் கேட்கப்படவில்லை. முறையே என்று கேட்டால் இங்கே விடை இல்லை. ஏன் முதல் வந்தவரை முதல் சொல்லணும், இறுதியாக வந்தவரை இரண்டாவதாக விடை வரணும். ஆனால் அப்படி விடை இல்லாதபடியால் இந்த முறையே என்ற சொல் இங்கே இல்லை என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்க. அப்போ முதல்ல வந்தது இங்கே 7 மணிக்கு வந்தது கமலா, இறுதியாக வந்தது 2 பேர் இருக்கணும், இந்திரன் அல்லது அகமட். அப்போ அகமட்டோட இந்திரன் என்பது 2 பேரும் இறுதியாக வந்தாக்கள். இந்திரன் விமலா என்றது பொருந்தாது. அப்போ கமலா முதல்ல இறுதியாக அகமட். ஆனால் இங்கே முதலாவது இறுதியாக 2வதாக வந்தாலும் இங்கே முறையே என்று கேட்காதபடியால் இந்த 3வது விடை பொருத்தமாக இருக்கின்றது. இனி நாங்கள் 22வது வினாவை பார்வையிடுவோம். 5 தராசுகளில் 5 சோடி பொருட்களின் அளவுகள் தரப்பட்டுள்ளன. அதாவது தராசில் சோடியாக பொருட்களை தந்து அந்த பொருட்கள் குறித்து காட்டுகிற அந்த பொருட்களுக்கான நிறைகள் தராசில் பார்த்து நாங்கள் தெரிந்து கொள்வோம். அப்போ நாங்கள் தராசுக்குள்ள அந்த நிறைகளை எழுதி கொள்வோம். அப்போ எங்களுக்கு கணிப்பது இலகுவாக இருக்கும். கேள்வியை கேட்டார். இது 3 கிலோகிராம், இது 7 கிலோகிராம், இது 0 நின்றால் 0 கிலோகிராம் என்று சொல்ல முடியுமா? தராசில் பொருள் இருக்கின்றபடியால் இந்த கடிகாரம் உள்ள ஒரு வட்டம் சுற்றி வந்திருக்கிறது. அப்போ 8 கிலோகிராம் பொருள் இருக்கிறான். பொருள் இல்லை என்றவற்ற இல்லாவிட்டால் அது 0 தான். இங்கே பொருளை நிறைய பொருள் பாரம் தரப்பட்டபடியால் அது 8 கிலோகிராம். இது 5 கிலோகிராம், இது 7 கிலோகிராம். இப்போ கேள்விக்கு வருவோம். இதன்படி இந்த 5 உருக்களையும் தந்து ஆகிய 5 பொருட்களின் மொத்த நிறை யாது? அப்போ இதில் இப்படியான கேள்விகள் தரமைந்து புலமை பரிசல் பரீட்சையில் வளமையாக வாரது இயல்போ. இப்படி வருகின்ற போது பிள்ளைகள் ஐயோ நிறைய கணிப்புகள் செய்யணும் போல கிடக்கிறது, கணிப்புகள் செய்து நேரத்தை விதயம் செய்யாமல் இதுக்குள்ளே ஏதாவது சாதுரியமாக கண்டுபிடிக்கக்கூடிய முறை இருக்கும். உங்களுடைய சமயோசித புத்தியை பயன்படுத்தி இதை கொஞ்சம் உற்று பார்க்கணும். இப்படிப்பட்ட வினாக்கள் வருகிறது வழக்கம். அநேக பரீட்சையில் வந்திருக்குது. ஆனால் பரீட்சை கடினம் போல இருக்கும். ஆனால் அதை சமயோசிதமாக உற்று அவதானித்தால் அதுக்கு ஒரு தொடர்பு இருக்கும். இப்போ இதுக்கு உள்ள தொடர்பை காட்டுறோம் பாருங்க. இந்த பொருட்களில் இது சோடியாக இருக்கின்றது. 5 சோடி பொருட்களின் நிறைகள் என்று சொல்லப்படுகின்றது. 5 சோடி தராசுகள் என்று சொல்லி இல்லை, 5 சோடி பொருட்களின் அளவுகள் தான் தரப்பட்டுள்ளன. அப்போ இது ஒரு சோடி, அடுத்தது பந்தோடு இது ஒரு சோடி, அடுத்தது நான்முகியோடு இது ஒரு சோடி, 5 பக்கங்களை கொண்ட வடிவத்தோடு இது ஒரு சோடி, இது கனவுருவோடு இது ஒரு சோடி. அப்போ 5ம் இதன் மொத்த கூட்டுத்தொகையின் அரைவாசி என்பதை கவனத்தை வினாவை நல்லா விளங்கி கொள்ளுங்கோ. 5 தராசுகளில் 5 சோடி பொருட்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 5 சோடி பொருள் என்றால் ஒரே பொருள் 2 இருக்கின்றதான கருத்து. அப்போ இதன்படி இந்த ஒவ்வொரு பொருட்களுடைய 5 பொருட்களுடைய நிறைய கேட்கப்பட்டால் நாங்கள் முழுவதையும் கூட்டி அதன் அரைவாசி முழுவதையும் கூட்டினால் 7 3 10, 10 மட்டும் 18, 18 5 23, 23 3 30. அப்போ 30 அரைவாசி என்றால் 2ஆல் வகுத்தால் 15 கிலோகிராம் என்பது விடையாகும். இனி நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்வோம். அடுத்த வினா கவனிங்கோ. கமலா, விமலா, பாத்திமா எனும் மூவரிடமும் சிவப்பு, கருப்பு, நீல நிற பேனாக்கள் உள்ளன. அவை ஒரு மேசையில் உள்ள ஒழுங்கு கீழே தரப்பட்டுள்ளது. இங்கே 3 பிள்ளைகள் கமலா, விமலா, பாத்திமா. கமலா, விமலா, பாத்திமா 3 பேரிடம் உள்ள பேனாக்களின் நிறங்கள் சிவப்பு, கருப்பு, நீலம். இப்போ தரப்பட்ட தரவுகளை கொண்டுதான் நாங்கள் வினாவுக்கு நுழைய வேண்டும். விமலாவின் பேனாவுடன் நீல நிற பேனா இல்லை. இப்போ
பேனா உள்ளது, சாரி, விமலாவின் பேனாவுடன் நீல நிற பேனா உள்ளது. இப்போ எங்களுக்கு தெரிகிறது என்னென்றால் நீல நிற பேனா விமலாவுக்கு உரியது அல்ல. அப்போ நாங்கள் நிறத்தை எழுதினால் நீல நிறம் என்பது விமலாவுக்கு இடம் இல்லையேன். விமலாட பேனா தானே நீல நிறத்தோடு இருக்குது. அப்போ விமலாட பேனா நீல நிறம் இல்லை. பாத்திமாவின் பேனா நீல நிறம் அல்ல, பாத்திமாவுடைய பேனாவும் நீல நிறம் அல்ல. இப்போ கேள்வி, இவற்றில் கமலாவின் பேனாவின் நிறம் யாது? கமலாவின் பேனாவின் நிறம் நீலமாக இருக்கும். ஆனால் இப்போ விமலா பாத்திமாவின் பேனாவின் நிறம் கேட்டால் எங்களால் சொல்ல முடியாது. ஏன்? அடுத்த ரெண்டு கருப்பு சிவப்பு ஏதாவது ஒன்றாகத்தான் இருக்கும். இப்போ கேள்வியை நல்லா விளங்கி கொள்ளுங்கோ. இங்கே 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள், கமலா, விமலா, பாத்திமா. அவர்களிட 3 வகை பேனாக்கள் இருக்கின்றது, நீலம், கருப்பு, சிவப்பு என்பது. முதலாவது விமலாவின் பேனாவுடன் நீல நிற பேனா உள்ளது. அப்போ விமலாட பேனா நீல நிறம் அல்ல, சாரி, விமலாவின் பேனா நீல நிறம், அதாவது ஒரு மேசையில் உள்ளன. விமலாவின் பேனா நீல நிறம் அல்ல. விமலாட பேனா ஒன்றில் கருப்பாக இருக்கலாம் அல்லது சிவப்பாக இருக்கலாம். அதேபோல் அடுத்தது பத்மாவின் பேனா நீல நிறம் அல்ல, பாத்திமாவின் மீதா. பாத்திமாவின் பேனா நீல நிறம் அல்ல என்றால் பாத்திமாவோட பேனாவும் சிவப்பு அல்லது கருப்பாக இருக்கலாம். இப்போ இவரொருத்த பேனா தான், கமலாட பேனா ஒன்றுதான் எங்களுக்கு நிச்சயமாக நிறம் தெரியுது, அது நீல நிறம். அப்போ கேள்விக்கான விடை நீலம் என்பது ஆகும். இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்ப்போம். தரப்பட்டுள்ள சதுரக்கட்ட வலையில் ஆரம்ப கட்டத்திலிருந்து இறுதிக்கட்டம் வரை செல்லும் போது நிலத்திலுள்ள கட்டங்களை தவிர்த்து செல்ல வேண்டும். நீண்ட பாதையில் அவ்வாறு செல்லும் போது இடைவெளியில் எத்தனை கட்டங்களை கடந்து செல்ல நேரிடும்? அப்போ நீண்ட பாதை என்றால் அதிக கட்டங்களை விடையாக கொண்டபடியாக இருக்க வேண்டும். அப்போ நாங்கள் இப்படி போகிற பாதை குறுகிய பாதையாக இருக்கும். அப்போ இங்கே ஆரம்பித்து இப்படி போகிற பாதையும் குறுகியதாக இருக்கும். இப்படி போன பிறகு இப்படி சுற்றி இப்படி வந்தால் அது நீண்ட பாதையாக இருக்கும். அப்போ இதற்கு நாங்கள் கட்டங்களை எண்ணி பார்ப்போம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17 கட்டங்கள். அப்போ ஒரு விட குறைந்த எண்ணிக்கை அதான் இருக்கு, அதான் விட. இப்போ அதிக கட்டங்கள் என்றோடனே பிள்ளைகள் 20 அல்லது 18 தான் எதிர்பார்ப்பார்கள். நீண்ட பாதையில் செல்லும் போது இடைவெளியில் இத்தனை கட்டங்கள் என்றால் கூடின எண்ணிக்கையை தானே விடையாக எதிர்பார்ப்பார்கள். ஆனால் 17 தான் விடை. அப்போ எக்ஸாமில் இவ்வாறெல்லாம் பிள்ளைகளின் திறமை ஆய்வு செய்யப்படுகின்றது என்பதை கவனத்தில் கொள்ளப்போம். 24வது வினா, ஒரு ABC என்ற 3 உருக்கள் தந்திருக்கு. ஒரு ஏயில் காட்டப்பட்டுள்ள வடிவத்தை கொண்டு ஒரு தாள் முறிகோடு வழியே மடிக்கப்பட்டு ஒரு பி பெறப்பட்டது. ஒரு ஏ அந்த கோடு வழியை மடித்துத்தான் ஒரு பி பெறப்பட்டது. அப்போ 2 பாகமாகிட்டது. ஒரு பியில் முருகோடு வழியை மடிக்கப்பட்டு ஒரு சி பெறப்பட்டது. அப்போ 4 பாகங்களாகிவிட்டது. பின்பு ஒரு சியில் காட்டப்பட்டுள்ள முறிந்த கோடு வழியே வெட்டி துண்டுகளாக்கப்படுகின்றது. இறுதியில் கிடைத்த நாட்பக்கல்கள் முட்கோணிகளின் எண்ணிக்கைகள் முறையே யாவை? அப்போ அந்த சொற்களை நல்லா கவனிக்கணும். முறையே யாவை என்று வைக்கிறது. அப்போ நாங்கள் பார்ப்போம். இதை இப்படியாக வெட்டினோடனே முறையே யாவை என்றவுடனே இந்த பிள்ளை பார்க்கும் 0.4 இருக்குது, 4 0 இருக்குது. அப்போ இதில் ஒன்று தான் விடையாக வர வேண்டும். நிச்சயமாக இது விடையாக வர இல்லை. இப்போ பாருங்க, இந்த கோடு இப்போ முதல் மடிப்பிலே அது இப்படியாக மடிந்தது, அடுத்த மடிப்பிலே அது கீழும் மேலும் இப்படியாக மடிந்தது. வெட்டப்பட்ட கோடு இதுதான் வெட்டப்பட்ட கோடு.
அப்போ இந்த கோடு பிம்பத்தோற்றமாக இங்காலையும் வெட்டப்படுது, மேலேயும் வெட்டப்படுது, மேல் கீழாக இடம்பலம் மாறி வெட்டப்படுகின்றது. அப்போ இப்படியாக வெட்டுகின்ற போது இதில் கிடைக்கக்கூடிய முக்கோணங்களின் எண்ணிக்கை இது 2, நாற்பக்கல் எண்ணிக்கையும் 1, 2. அப்போ கேள்விக்கான விடை நாற்பக்கல் முதலாவது 2, முக்கோணியம் இரண்டாவது 2. இங்கே முறையே என்ற சொற்பிரயோகத்துக்கு கருத்தில்லாமல் இருக்கு 2க்கு 2. இன்னத்துக்கு நான் இதை சொல்கிறேன் என்றால், பிள்ளைகளில் அதித்திறமையான பிள்ளையை தெரிந்தெடுப்பதற்காக பரீட்சைகளில் இவ்வளவு சூக்ஷ்மமாக பிள்ளையின் அதித்திறமையை வெளிக்கொணர்கிறார்கள் என்பதை நீங்கள் கிரகித்துக் கொள்ளுங்கள். இனி 25வது வினாவை பார்வையிடுவோம். 25வது வினா குறியீடுகளையும் அவை குறிக்கும் சொற்களையும் அவதானித்து விடையை தெரிவு செய்க. அப்போ இது பிரதியீடு. குறியீடுகளுக்கு பதிலாக சொற்கள் இருக்க பிறகு கேட்கப்படுகின்றது 3 வாக்கியங்களை குறித்து காட்டும் குறியீட்டு வரிசையின் கீழ் கோடிடுக. அப்போ 3 வாக்கியங்களாக இருக்கிற குறியீட்டு கோலங்களை பிரதியீடாக சொற்களை நாங்கள் இட்டு, அதாவது பிரதியீட்டை நாங்களே பிரதியாக மனதில் நினைத்து விடை காண வேண்டும். அப்போ நாங்கள் இப்படியான வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு எங்களுக்கு வாக்கிய அமைப்பில் தெரியும். எப்பவும் ஒரு வாக்கியத்தில் பயனிலை இறுதியில் வரும். அப்போ பயனிலையாக வருகின்ற சொற்கள் இறுதியில் இருக்கான்னு பார்ப்போம். அப்போ கடலிருந்து கண்டுபிடிக்கலாம். இது கடல் நீர் என்பது இங்கே இருக்கின்றபடியால் இது விடையாக வர முடியாது. ஏன், 3லையும் இறுதியில் பயனிலை இருந்தால் தான் அது 3 வாக்கியமாகும். அப்போ இது பொருந்தாது. இதை பார்ப்போம். நின்றேன், தோன்றியது, நின்றேன். அப்போ இது பொருத்தமாக இருக்கின்றது. அப்போ நாங்கள் இனி மற்ற எழுவாய்ப்பு செய்யப்படும் பொருளையும் பார்க்கணும். இதை பார்ப்போமே. முதலாவது, நான் கடற்கரையில் நின்றேன். இது பொருத்தமான வாக்கியம். கடல் நீர் கருநீலனமாக தோன்றியது, பொருத்தமான வாக்கியம். கடலையே கடல் நீர் நின்றேன், இதில் ஒரு பொருத்தமும் இல்லை. அப்போ இந்த விடை பொருத்தம் இல்லை. அப்போ 3வது விடை தான் பொருத்தமாக இருக்க வேணும். அப்போ 3வதில் நாங்கள் பயனிலை சொற்களை பார்ப்போமா இருந்தால், தோன்றியது, உற்று பார்த்தேன், நின்றேன், 3 பொருத்தமாக இருக்கும். அப்போ முதலாவது வாக்கியத்தை பார்ப்போம். கடல் நீர் கருநீலமாக தோன்றியது, பொருத்தம். நான் கடலையே உற்று பார்த்தேன், பொருத்தம். நான் கடற்கரையில் நின்றேன், பொருத்தமாக இருக்கின்றது. அப்போ கேள்விக்கான விடை 3வது. இனி 26வது வினாவை பார்ப்போம். ஒரு வீட்டில் தாத்தா, பாட்டி, பேரன் ஆகிய 3வரும் பத்திரிகை வாசித்த நேரங்கள் கீழே உள்ளன. தாத்தா முற்பகல் 9:10 10:40 வரையும், பாட்டி 8:10 9:20 வரையும், பேரன் முற்பகல் 8:30 9:50 வரையும். அப்போ அதுவும் முற்பகல் தான் பத்திரிகை வாசித்தார்கள். 3வரும் ஒரே வேளையில் பத்திரிகை வாசித்த நேரம் கேட்கப்படுது. அப்போ 3 பேர் இங்கே பத்திரிகை வாசித்த நேரங்கள் தரப்பட்டிருக்குது. கேட்கப்பட்ட வினா, அந்த 3 பேரும் ஒரே நேரத்தில் எவ்வளவு நேரம் வாசித்தார்கள் என்று நேரத்தை கேட்கவில்லை. அந்த குறிக்கிற நேரத்தை தான் கேட்கப்படவில்லை, கால அவகாசத்தை கேட்கவில்லை. இவ்வளவு நேரம் என்று அதை நிமிடங்கள் மணித்தியாலங்களாக அவகாசத்தை கேட்கவில்லை, அந்த குறித்த நேரங்களைத்தான் கேட்கப்படுது. அப்போ நாங்கள் இதில் இறுதியாக வாசிக்க ஆரம்பித்தவரை முதலாவதாக வாசித்து முடித்தவரை அடுத்ததாகவும் உள்ள விடையை தெரிவு செய்யணும். அப்போ இறுதியாக வாசிக்க தொடங்கினது இவர் 9:10 வாசிக்க தொடங்கியிருக்கிறார். இவர் 8:10 வாசிக்க தொடங்கியிருக்கிறார். இவர் 8:30 வாசிக்க தொடங்கியிருக்கிறார். அப்போ இறுதியாக வாசிக்க தொடங்கியது தாத்தா. அப்போ தாத்தா ஆரம்பித்த நேரத்தை தான் விடையாக எடுக்கப்படும்.
இப்போ முடித்தது முதல் முடித்ததாக இருக்க வேணும். இவர் தாத்தா 10:40க்கு முடித்திருக்கிறார், பாட்டி 9:20க்கு முடித்திருக்கிறார், பேரன் 9:50க்கு முடிச்சிருக்கார். அப்போ 9:20 தான் முதல்ல முடிக்கப்பட்டது. அப்போ விடையாக இதுதான் வரும். இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கோ. நான் தயாரித்த பரீட்சைத்தாள் என்னுடைய தாள் என்பதற்காக நான் பெருமிதம் கொள்ளவில்லை, கர்வம் காட்டவில்லை. உண்மையிலேயே நான் பரீட்சைத்தாள்களை ஆய்வு செய்து நீண்ட நேரம் சிந்தித்து விடைகளை தயாரிப்பவன் என்பவரை நீங்கள் புரிந்து கொண்டால் சரி. இனி 27வது வினாவுக்கு செல்வோம். ஏன் இந்த கட்டத்தில் அது சொல்கிறேன் என்றால், இந்த பரீட்சைத்தாளை இந்த யூடியூப்பில் உள்ள அநேகமான வைத்த பழக்கம் என்னென்றால், முதல்ல பார்ப்போம் டக்குன்னு ஓடிடுவினாம், இறுதி இந்த ஒரு மணித்தியாலும் ஒரு தரம் நிற்க மாட்டோம். அப்படி நிலைக்கிறவருக்கு பயன்படுத்தும்ன்றதுக்காகத்தான் இந்த கட்டத்தில் அதை நான் சொல்கிறேன். சரி, இப்போ கேள்விக்கு வருவோம். 2 கிலோகிராம் சீனியின் விலை 1 கிலோகிராம் கடலையின் விலைக்கு சமன். 2 கிலோகிராம் கடலையின் விலை சமன் 1 கிலோ பால்மா பாக்கெட்டின் விலை. இங்கே ஒரு சமன்பாடு 2 சமனோட தரப்படுகின்றது, சமன்பாடுகளோட. இப்போ கேள்வி என்ன எனின் பின்வரும் அட்டவணைக்கேற்ப கூடுதலான பணத்தை கொடுக்க வேண்டியவர் யார் என்று கேட்கப்படுது. இங்கே ஒரு இடத்திலையும் பணத்தொகை எங்களுக்கு குறித்து காட்டவில்லை. அப்போ நாங்கள் இதன் விலைகளின் மடங்கை கொண்டு தான் தீர்மானிக்க வேண்டும். அதாவது இது 2 கிலோவுக்கு இது 1 கிலோ சமன் என்றால், இது 2 கிலோவுக்கு இது 1 கிலோ சமன் என்றால், இந்த விலைகளின் மடங்குகளை வைத்துத்தான் நாங்கள் தீர்மானிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கின்றோம். இப்போ எங்களுக்கு இதில் தெரியுது, பால்மா பேக்கெட் தான் விலை கூடினது, விலை குறைந்தது சீனி என்பதை எங்களுக்கு தெரியுது. 2 கிலோ சீனிக்கு 1 கிலோ கடலை விலை, 2 கிலோ கடலைக்கு 1 கிலோ பால்மா. அப்போ நாங்கள் இந்த சமன்பாடு ஒரு புதிய சமன்பாடாக செய்வோமாயிருந்தால், இதே 2 கிலோ கடலைக்கு 1 கிலோ பால்மா என்றால், இதில் முன்னால் 2 கிலோ கடலைக்கு எத்தனை கிலோ சீனி என்றால் 4 கிலோகிராம் சீனி என்பது எங்களுக்கு ஒரு புதிய சமன்பாடு வருகின்றது. அதாவது 4 கிலோ சீனியின் விலை சமன் 2 கிலோ கடலையின் விலை. அதாவது இங்கே எழுதி காட்டுறேன், 4 கிலோகிராம் சீனியின் விலை சமன் 2 கிலோகிராம் கடலையின் விலை சமன் 1 கிலோகிராம் பால்மா என்பது விளங்கிக் கொண்டால் சரி. இப்போ இது ஒரு புதிய சமன்பாடு நாங்கள் நிறுவியிருக்கிறோம். அப்போ இந்த சமன்பாட்டை வைத்துத்தான் நாங்கள் கேள்விக்கு விடை காண வேண்டும். இப்போ 4 கிலோ சீனியின் விலையை நாங்கள் 4x என கருதினால், 2 கிலோ கடலையின் விலையும் 4x தான், 1 கிலோ கடலையின் விலையும் 4x தான். இப்போ எங்களுக்கு இங்கே 2 கிலோ 1 கிலோ 3 கிலோ என்று வித்தியாசமான நிறைகள் இருக்கின்றபடியால் 1 கிலோ சீனியின் நிறை எத்தனை? 1 கிலோ கடலையின் விலை நிறையல்ல விலை, 1 கிலோ பால்மாவின் விலை என தனியாக காணவும். இது 4 கிலோ 4x என்றால் 1 கிலோ 1x ஆக இருக்கும். இது 2 கிலோ 4x என்றால் 1 கிலோ 2x ஆக இருக்கும். இது 1 கிலோ 4x என்றபடியால் 1 கிலோ 4x என கண்டுகொண்டோம். இப்போ நாங்கள் இந்த 3 பொருட்களுக்கும் இந்த தரவுகளின்படி, மடங்குகளின் தரவுகளின்படி சீனிக்கு பார்த்தால் 2x, சீனி 1x, 2x, 3x. கடலைக்கு 1 கிலோவுக்கு 2 என்றால் 2x, இதுக்கு 2x, இது 2 என்றபடியால் 4x, இது 3 கிலோ என்றபடியால் 6x. இனி பால்மா 1 4 கிலோ 4x என்றபடியால் 4x, இது 4 3 12x, இது 4 2 8x, இது 4x. இப்போ இந்த எக்ஸுகளின் எண்ணிக்கையை கூட்டினால் 8, இது 15, இது 14, இது 13. அப்போ அதிக விலை கொடுக்க வேண்டியவர் அதிக எக்ஸுகள் உடையது
கமல் என்பது புலனாகின்றது. அப்போ கேள்விக்கான விடை இரண்டாவது. இனி நாங்கள் அடுத்த வினாவுக்குள் போவோம். சிறுமியொருத்தி ஒரு வீட்டுத் தோட்டம் அமைப்பதற்கு வீட்டுக்கு பின்புறம் இருந்த நிலத்தில் ஓரிடத்திலிருந்து கிழக்கு நோக்கி 6 மீட்டருக்கும் அவ்விடத்திலிருந்து, அப்போ கிழக்கு நோக்கி என்றால் நாங்கள் இப்படியாக கிழக்கு திசையை காட்டுவோம். வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு, வலம் சொல்லியாக சிலுவை அடையாளத்தில் கிழக்கு திசை இது. அவள் 6 மீட்டர் தூரம் இவ்வாறு செல்கின்றாள். அவ்விடத்திலிருந்து கிழக்கு நோக்கி 6 மீட்டர், அவ்விடத்திலிருந்து வடகிழக்கு திசையில் 3 மீட்டரும், வடகிழக்கு என்பது இது 3 மீட்டர் போகிறாள். அவ்விடத்திலிருந்து வடமேற்கு திசைக்கு இதற்கு மேலே 3 மீட்டர் போகிறாள். அவ்விடத்திலிருந்து மேற்கு திசையில் 6 மீட்டர் போகின்றாள். அவ்விடத்திலிருந்து தான் தொடங்கிய ஆரம்பத்துக்கு கைத்த எழுத்து கட்டுகின்றாள். இவள் உருவாக்கிய அமைத்த உருவத்து இந்த விடைதான் பொருத்தமானது. இனி 20வது வினாவுக்கு செல்வோம். 29வது வினா. ஒரு துவிச்சக்கர வண்டி மணித்தியாலத்துக்கு 15 கிலோமீட்டர் வேகத்திலும், ஒரு மோட்டார் சைக்கிள் மணித்தியாலத்துக்கு 45 கிலோமீட்டர் வேகத்திலும் ஒரே இடத்திலிருந்து புறப்பட்டன. 2 மணித்தியாலங்களின் பின் அவை இரண்டுக்கும் எவ்வளவு தூர வித்தியாசத்தில் காணப்படும்? அப்போ 2 வாகனங்கள், ஒன்று துவிச்சக்கர வண்டி தூணா, அடுத்த மோட்டார் வண்டி. துவிச்சக்கர வண்டி ஒரு மணித்தியாலத்தில் 15 கிலோமீட்டர் என்றால் 2 மணித்தியாலத்தில் 30 கிலோமீட்டர் போயிருக்கும். மோட்டார் கார் ஒரு மணித்தியாலத்தில் 45 என்றால் 2 மணித்தியாலத்தில் 90 கிலோமீட்டர் போயிருக்கும். அப்போ 90லேருந்து 30 கழித்தால் 60 கிலோமீட்டர் இரண்டுக்கும் இடையிலான வித்தியாசமாக இருக்கும். இனி நாங்கள் அடுத்த வினா. இம்ரானிடம் 1 ரூபாய் நாணயம் 2ம், 1 ரூபாய் நாணயம், 2 ரூபாய் நாணயம், 5 ரூபாய் நாணயங்களாக 16 நாணயங்கள் இருந்தன. 1 ரூபாய் நாணயம் 2 அல்ல, 1 ரூபாய், 2 ரூபாய், 5 ரூபாயாக 16 நாணயங்கள் இருக்கின்றன. அவற்றில் 1 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கையின் விட 2 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கை 1 அதிகமாகும். அப்போ நாங்கள் 1 ரூபாய் நாணயத்தின் எண்ணிக்கையை எக்ஸ் என கருதினால் 2 ரூபாய் நாணயத்தின் எண்ணிக்கை எக்ஸாக 1. அதேபோல் 2 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கையை விட 5 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கை 2 அதிகமாகும். அப்போ 5 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கை எக்ஸாக 1 விட 2 அதிகம். அப்போ எக்ஸாக 3. இப்போ கேள்வி என்ன? எனவே இம்ரானிடம் உள்ள மொத்த தொகையாது. நாங்கள் இப்போ மேலதிகமாக உள்ள நாணயங்கள் இதில் 1, இதில் 3. அப்போ 16 அந்த 4ஐயும் கழித்தோமாக இருந்தால் மிகுதி 12. இந்த 12ஐயும் மூவருக்கும் பகிர்வோமாக இருந்தால் ஒரு ஆளிடம், அதாவது எக்ஸ் என்றவர்கிட்ட 4 நாணய குட்டி, அது 1 ரூபா படி பார்த்தால் 4 ரூபா. இவரிடம் 2 ரூபா உள்ளவர்கிட்ட 4 3 5 நாணய குட்டி, 5 2 10 ரூபா. இவரிடம் 4ஓட 3 சேர்ந்தால் 7 நாணய குட்டி, 7 5 35 ரூபா. எல்லாவற்றையும் கூட்டினால் விடை 49 என்பது தெளிவாகின்றது. இனி நாங்கள் 31வது வினாவை பார்வையிடுவோம். 31வது வினா. உட்பக்கம் தெரியாத பெட்டி ஒன்றில் 4 கருப்பு நிற பந்துகளும் 2 வெள்ளை நிற பந்துகளும் உள்ளன. அப்போ ஒரு பெட்டியை நான் இங்கே கீறுறேன். இது உட்பக்கம் தெரியாத பெட்டி என கருதி கொள்ளுங்கோ. இது ஒரு ஓட்டை இருக்குது, கைவிட்டு இருக்கிறதுக்கு. அதில் 4 கருப்பு நிற பந்து இருக்கின்றது, 2 வெள்ளை நிற பந்து இருக்கின்றது. பந்துகளை பார்க்காமல் ஒரே நிறத்திலான 2 பந்துகளை தவறாமல் பெறுவதற்கு பெட்டியிலிருந்து வெளியே எடுக்கப்பட வேண்டிய பந்துகளின் குறைந்தபட்ச எண்ணிக்கை ஆகும்.
குறைந்தபட்சம் வேண்டாம் நாங்கள் ரெண்டு எடுத்து பார்ப்போம். ரெண்டு எடுத்தால் சில வேளை ரெண்டும் கருப்பாக இருக்கலாம், இல்லை ரெண்டும் வெள்ளையாக இருக்கலாம், அல்ல ஒன்று கருப்பு ஒன்று வெள்ளையாக இருக்கலாம். அப்போ இங்கே ரெண்டும் ஒரே நிறமாக இருப்பதற்கு ஒரு நிகழ்வு பிழையாக இருக்கின்றது. அதாவது ஒன்று கருப்பு ஒன்று வெள்ளையும் வரலாம் தானே. அதுபடியாக ரெண்டு எடுத்தால் போதாது. நிச்சயம் ஒரு நிறத்தில் ரெண்டு பேர் ஒன்றுனா மூன்று எடுப்போமாக இருந்தால் சில வேளை மூன்றும் கருப்பாக இருக்கலாம், அல்லது இரண்டு வெள்ளை ஒன்று கருப்பாக இருக்கலாம். ஏன் ரெண்டு தானே வெள்ளை இருக்குது, மூன்று எடுக்கையில் ரெண்டு வெள்ளை வந்து ஒரு கருப்பம் வரலாம். அல்லது எப்படி பார்த்தாலும் அல்லது அதாவது ரெண்டு வெள்ளை ஒரு கருப்பு வரலாம், அல்லது ரெண்டு கருப்பும் வரலாம், ரெண்டு கருப்பு ரெண்டு வெள்ளையும் வரலாம், அல்லது மூன்றும் கருப்பாக வரலாம். அப்படி பார்க்கின்ற போது மூன்று எடுக்கின்ற போது நிச்சயமாக ஒரே நிறத்தில் இரண்டு பெறுகின்றது என்பது தெளிவாகின்றது. இனி 32வது கேள்வியை பார்ப்போம். பாடசாலை சிற்றுண்டிச்சாலை காலை 8 மணிக்கு திறக்கப்படும். அச்சிற்றுண்டிச்சாலையை நடத்துபவர் 9 லிட்டர் நீர் கொள்ளக்கூடிய ஒரு பானையில் மணித்தியாலத்துக்கு ஒரு தடவை 3 லிட்டர் நீரை நிரப்புவார். ஒவ்வொரு மணித்தியாலத்தும் மாணவர்கள் 1 லிட்டர் வீதம் நீரை குடிப்பதற்கு எடுத்து விடுவார்கள். கடைக்காரன் எத்தனை மணிக்கு நீரை இட்ட பின்னர் முதலாக பானை நிரப்பி காணப்படும். இப்படியாக ஒரு பானை இருக்கின்றது. இந்த பானை கொள்ளக்கூடிய அளவு 9 லிட்டர். கடைக்காரர் முதல்ல 3 லிட்டரை விடுகின்றார். 8 மணிக்கு ஆரம்பிக்கிறார். இங்கே நேரம் எங்களுக்கு முக்கியமில்லை என்றால் தடவை தான் கேட்கப்படுது. இத்தனையாவது தடவை என்று தான் கேட்கப்படுது. இத்தனை மணிக்கு என்று கேட்கப்படுகிறது. நான் தடவையில் தான் இத்தனை மணிக்கு நீரை இட்ட பின்னர் முதலாக பானை நிரப்பி காணப்படும் என்று விடையே நான் தடவை என்று கொடுத்துதான் மணிக்கு, அதாவது மணிக்கு என்று கேட்கப்பட்டு தடவை என்று கொடுத்துதான். இது மணிக்கு என்பதை எத்தனையாவது தடவை என மாற்றிக்கொள்ளுங்க. எத்தனையாவது தடவை நீரை இட்ட பின்னர் முதலாக பானை நிரப்பி காணப்படும். அப்போ முதல் 3 லிட்டரை விடுகின்றார். மாணவர்கள் எடுத்தால் ஒரு தடவை விட்டதில் 2 லிட்டர் தான் மீதமாகும். முதலாவது தடவை விட்டதில் 2 லிட்டர் தான் மீதமாகும். அடுத்த தடவையும் 3 விடுகின்றார். அதில் 1 எடுத்தால் அதிலேயும் 2 தான் மீதமாகும். அப்போ 2 2 4. 3வது தடவையும் 3 விடைக்கில் அதிலேயும் 2 தான் மீதமாகும், 6. பிறகு 3ஐ விடுகின்ற போது தண்ணீர் நிரம்பிவிடும். பிறகு அவர்கள் எடுக்கிறது வேறு விஷயம். அப்போ 4வது தடவை என்பது கேள்விக்கான விடையாகும். ஆனால் இந்த கேள்விக்கு விடை காண்பதற்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் கழித்து கொண்டிருக்காமல் நாங்கள் இந்த 9 லிட்டர் என்பதில் இருந்து கடைசியாக விடுகின்ற இப்போவோ இருக்கா கடைசியாக இட்ட பிறகு தானே நீர் ரம்பும். கடைசியாக எடுக்கின்ற 3ஐ கழித்தால் 3 லிட்டரை கழித்தால் 6 லிட்டர். ஒரு தடவை மீதமாகிறது 2 லிட்டர் என்றபடியால் இந்த 6 2ஆல் பிரித்தால் 3. அப்போ 3 தடவைகள் இவ்விரண்டாகவும் இறுதியில் 3 லிட்டர் ஒரு தடவையுமாக 4 தடவை என வினாவுக்கு விடை காணுதல் வேண்டும். இனி 33வது வினா. ஏபிசி என்ற 3 செங்கல் அடுக்குகள் கீழே உள்ளன. அதிக சங்கற்களை கொண்டதும் குறைந்த சங்கற்களை கொண்டதும் சோடி முறையே இது. அதாவது 2 விடைகளே விடையாக கருதப்படும். அப்போ நாங்கள் சங்கற்களை எண்ணி பார்ப்போம். இதில் கீழ்வரிசையில் 4 படி 1 2 3 4 நாங்கள் 16 18 18 20 21. அப்போ இதில் 21 செங்கல் இருக்குது. இதில் ஒரு வரிசையில் 1 2 3ஆக 1 2 3 இருக்குது. அப்போ 9 இருக்குது. 9 படி 1 2 3 4 5 9 45 செங்கல்கள் இருக்கின்றது. இப்போ இந்த வரிசையில் எங்களுக்கு முதல்ல இந்த இதில் 1 2 3 1 2 3 4 அப்போ 12 இருக்கின்றது ஒரு வரிசையில். 12 படி நாங்கள் 2 வரிசையில் 12 12 24 இருக்கின்றது. அடுத்ததில் 16 இருக்கின்றது. அடுத்தது 16, அடுத்ததும் 16. பிறகு 2 படி 4 8 இருக்கின்றது. முழுவதையும் கூட்டி பார்க்க வேண்டும். இதை 16 3ஆல் பிரிக்கலாம், 12 2ஆல்
பெருக்கையும் விட காணலாம். நான் தனித்தனியே குறித்து காட்டியிருக்கிறேன். இப்போ 10, 16, 22 மட்டும், அதாவது இது 12, அடுத்தது 12, அடுத்தது 16, மூன்றாவது 16, நாலாவதும் 16, ஐந்தாவதும் 16, இதில் பின்னிக்கு இருக்கிறது 8. இந்த 8 இந்த பின் வரிசை 8. அப்போ எல்லாவற்றையும் கூட்டினால் 4, 10, 16, 16, 22, 30, 31, 3, 3, 6, 6, 8, 81 இருக்கின்றது. அப்போ இதுதான் அதிக எண்ணிக்கை 81 பொருத்தமான. அதிக எண்ணிக்கை சி எனவும் குறைந்த எண்ணிக்கை ஏ எனவும் உள்ள, அதாவது ஏசி என்ற முறையே என்றபடியால் இரண்டாவது விடை பொருத்தமாக அதிக செங்கற்களை கொண்டது சி, குறைந்த செங்கற்கள் ஏ. அப்போ இரண்டாவது விடை தான் பொருத்தமானது. இனி 34வது வினாவை பார்ப்போம். கனகநாயகம் கலங்கவில்லை எனும் வாக்கியத்துக்கு பிரதியீடாக எழுத்துக்களுக்கு பதிலாக குறியீடுகளை பயன்படுத்தி குறிப்பிட எத்தனை வகையான குறியீடுகள் தேவை? நாங்கள் இங்கே குறியீடுகளை போடாமல் இலக்கங்களை போட்டு எத்தனை வகை என்றதை கண்டுகொள்வோம். இப்போ கானா என்பதற்கு ஒன்று. அப்போ எல்லா கானாக்களுக்கும் ஒரு வகையான குறியீடு கானா கானா கானா. இது தவிர்ந்த நானாவுக்கு 2வது, நாவண்ணாவுக்கு 3, யானா 4, இம்மன்னாவுக்கு 5, லானாவுக்கு 6, இங்கன்னாவுக்கு 7, கானா ஏற்கனவே தெரிவு செய்தாச்சு, வீணாவுக்கு 8, இல்லன்னாவுக்கு 9, மற்ற எல்லாமே தனித்தனியாக இருக்கிறவங்க 10 தேவை என்பது விடையாகும். இனி 35வது வினா. இப்பாடலில் விவரிக்கப்பட்டுள்ள பிராணி எது? கம்பீரமானதும், காலையில் கூவுமாம், சண்டைக்கு வீரனாம், கொண்டையில் பூ கொண்டதாம். கம்பீரமானது இதில் உண்மையிலேயே சேவல் தான் கம்பீரமாக கொண்டையில் பூ இருந்து காலையில் கூவக்கூடியது. சண்டைக்கு வீரன், சேவல் கிராமங்களில் சேவலை வைத்து சண்டை கூடி நடத்தி போட்டி நடத்துவார்கள். அப்போ இதில் சேவல் என்ற 3வது விடை பொருத்தமாக இருக்கின்றது. அடுத்த பாடல். இப்பாடலில் இருக்கிற பொருள் ஆணியை அறையலாம், கல்லை முடைக்கலாம், இரும்பால் ஆனதாம், மரப்படி உள்ளதாம். ஆணியை அறையலாம் என்றபடியாக சுத்தியல் தான் பொருத்தம். கல்லையும் உடைக்கலாம், இரும்பால் ஆனதாம், இது இரும்பப்படி, மரப்படி உள்ளதாம், இவ்விடம் மரமாக இருக்கும். இனி 37வது கேள்வி. 4 ஆரம்ப பாடசாலையில் கலை நிகழ்ச்சி ஒன்றில் பங்கு பற்றிய மாணவர்கள் அணிந்திருந்த இலட்சணைகள், வடிவங்கள், நிறங்கள் அட்டவணையில் தரப்பட்டுள்ளன. தகவல் அட்டவணையில் இருக்கின்றது. புனிதமேரி பாடசாலையின் ஆண் பிள்ளைக்கு கிடைத்துள்ள இலட்சணை யாது? இது அடங்கல் வரிப்படம். அப்போ புனிதமேரி பாடசாலை ஆண் பிள்ளை என்றால் புனிதமேரி பாடசாலையில் ஆண் பிள்ளைக்கு கிடைத்துள்ள இலட்சணை. ஆண் பிள்ளைக்கு முக்கோணம் இருக்கும். அப்போ நீல நிறமாக இருக்கும். அப்போ நீல முக்கோணம் என்ற 2வதாக இருக்கின்றது. அடுத்தது பச்சை நிற சதுரம். பச்சை நிறம் என்பது பாரதி பாடசாலைக்கு, சதுரம் என்பது ஆண்களுக்குரியது. அப்போ பாரதி பாடசாலையின் ஆண் பிள்ளைக்கென்ற விடை பொருத்தமானது. இனி அடுத்த வினா. இதே தகவலை அடிப்படையாக கொண்டுதான் ஒரே குடும்பத்தை சேர்ந்த அண்ணன் தங்கை இருவரும் வட்ட வடிவங்களை வெவ்வேறு நிறங்களுடைய இலட்சணங்களை அணிந்திருந்தார்கள். அவர்கள் கல்வி கற்கும் பாடசாலைகள் யாவை? அப்போ வட்ட வடிவத்தில் ஆண் பெண் 2 பேருக்கும் உரியது இது 2 தான், ஒரே வகையான வடிவம். ஆனால் ஒருவர் பாரதி வித்தியாலயத்தில் பெண் பிள்ளை படிக்கிறது, அதற்கு வட்டம். வள்ளுவர் வித்தியாலயத்தில் ஆண் பிள்ளைக்கு வட்டம். அப்போ பாரதி வள்ளுவர் என்ற 1வது விடை பொருத்தமாக இருக்கின்றது. இனி நாங்கள் இறுதி வினாவை பார்வையிடுவோம். இறுதி வினாவில் உருவில் ABCDE எனும் 5 நகரங்களுக்கு இடையிலான தூரம் கீழ்கண்டவாறு தரப்பட்டுள்ளது. இதன்படி அட்டவணையில் உள்ள வெற்றிடங்கள் 1, 2, 3க்கு பொருத்தமான விடையை தெரிவு செய்க.
இந்த அட்டவணையில் ஒன்றுக்கான அதாவது தூரம்தான் பியும் சிக்கும் ஆன தூரம் மட்டும் இங்கு 10 கிலோமீட்டர் என தரப்பட்டுள்ளது. மற்ற மூன்றையும் நாங்கள் காணுதல் வேண்டும். அப்போ முதலாவதாக நாங்கள் இந்த 33 ஏயிலிருந்து டி முழு தூரத்தில் இருந்து கழித்தால் 41 இருந்து 33 கழித்தால் 41 33 கழித்தால் டிஇயின் தூரம் 8 கிலோமீட்டர் என்பது புலனாகின்றது. இனி நாங்கள் அதாவது அடுத்ததாக ஏஇ 41 இருந்து அடுத்து 29 கழித்தால் 29 என்பது இந்த தூரம், இதை கழித்தால் ஏ சியின் நீளம் வரும். 29 41 கழித்தால் 41 29 கழித்தால் 12 வருகின்றது. அதில் பிசியின் 10 கழித்தால் 2 வருகின்றது. அப்போ ஏபியின் இடையிலான தூரம் 2. இப்போ எங்களுக்கு சிடி மாத்திரம்தான் காண வேண்டி இருக்கின்றது. சிடி நாங்கள் இது ரெண்டையும் கூட்டி, அதாவது 33ஐயும் 29ஐயும் கூட்டி வருகின்ற பிரமாணம் 62. அதில் இருந்து 41 கழிக்கிறோமாயிருந்தால் எங்களுக்கு கிடைக்கிறது 21. அப்போ சிடியின் இடையிலான தூரம் 21 கிலோமீட்டர். இப்போ நாங்கள் ஒவ்வொன்றாக எழுதுவோம். ஏபி 2, சிடி 21 கிலோமீட்டர், டிஇ 8 கிலோமீட்டர் என்ற விடையை நாங்கள் வழங்கலாம். அப்போ 2 21 8 என்றது இங்கே விடையாக தரப்பட்டதில் நாங்கள் தெரிவு செய்ய முடியாது, விட தவறாக இருக்கின்றது. ஆகவே நீங்கள் விடையை கருதி கொண்டால் சரி. நன்று.